வணக்கம். நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செங்கோட்டையன் பேசப்போவது என்ன? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் ஆதரவாளர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். 5ஆம் தேதி நடக்கப் போவது என்ன? எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி இதை எப்படி பார்க்குது? இப்போ இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட அமித்ஷா என்ன சொன்னார்? டெல்லியிலிருந்து செங்கோட்டையனுக்கு வந்த தகவல் என்ன? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களையெல்லாம் உள்ளடக்கியே அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு டிடிவி நினைக்கிறாரு. அன்றைக்கி நடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் கூட இதை பற்றி தான் பேசினார். அதையும் தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இவங்க ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் பெரியார் ஃபோட்டோவையும் கொண்டு வந்து இப்போ வைக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ அந்த அலுவலகத்தில் இல்லையா, அவரோட அலுவலகத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில். திடீர்னு தந்தை பெரியாருடைய ஃபோட்டோ வைக்கும்போது பிஜேபியோட போனது தப்பு அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னே புரியல. ஆனால் தந்தை பெரியாருடைய ஃபோட்டோ ஏன் வைக்கிறாரு? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இப்போ 2 நாட்களாக செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாருங்கிற பெரிய விவாதம் தான் நடந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு பார்வையை சொன்னோம். செங்கோட்டையன் விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி இதை ரொம்ப பெரிய பிளவாக்கி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் வேறு கூட்டணிக்கு தள்ளக்கூடிய வேலையை பிஜேபி ஒரு நாளும் பண்ணாது. இன்றைக்கி போயிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் எல்லாருக்கும் தெரியும், ஒன்றா இருந்தால் தான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும். யாருமே வேணான்னு இன்றைக்கி இது பிளவுபடுத்தினா அது திமுகவுக்கு தான் லாபம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்களும் இல்லை செங்கோட்டையனை பெருசாக நீங்கள் கண்டுக்காதீங்க, அதிமுக பார்த்துக்குங்கிற ரேஞ்சில் தான் இப்போதைக்கு அமித்ஷா இருக்காராம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி யாரும் ரியாக்ட் பண்ணாதீங்கன்ட்டார். அப்போ 5ஆம் தேதி செங்கோட்டையன் பண்ணுற வேலைகள் எடப்பாடியை பாதிக்கும் அப்படின்னு எடப்பாடி நினச்சிருந்தா, எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் பெரிய பிரளயம் பண்ண போகிறாரு, அவர் ஒரு 10 பேரை கட்சிக்குள்ளே கூட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிருந்தா எடப்பாடி பதறலாம். எடப்பாடிக்கு தெரியும் அவர் மட்டும்தான் போவார், அதனால் ரொம்ப தெம்பாக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல காய் நவுத்தர்கள் நவுந்துட்டுருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ். டிடிவிக்கு வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி ஜெயிச்சா டிடிவிக்கு என்ன லாபம்? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் ஓபிஎஸ்க்கு, சசிகலாவுக்கு என்ன லாபம்? அப்போ அவங்க என்ன கணக்கு போடுவாங்க? மக்கள் நலம் சொல்கிறாலும் அவர்கள் நலத்தையும் பார்ப்பாங்கள்ல. டிடிவி தினகரன் ஏற்கனவே இந்த ராயப்பேட்டையில் கட்சி ஆஃபீஸ் நடத்திட்டு இருந்தார், வாடகை கொடுக்க முடியலன்னு அதையும் காலி பண்ணிட்டார். வரக்கூடிய தேர்தல் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அப்போ டிடிவி தினகரன் ஜெயிக்கணும்னா அவருக்கே தெரியும் எந்த கூட்டணிக்கு போகணும். விஜய் கூட போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனால் ஜெயிக்க முடியுமான்னா அவர் தேர்ந்தெடுக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் அதிமுக பிஜேபி. ஏற்கனவே இது கொஞ்சம் பலமாக இந்த கூட்டணி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் அள்ளி கொடுப்பாங்க. விஜய் அவர்கள்ட்ட போனால் பணம் கிடைக்காது, இங்கே போனால் பணம் கிடைக்கும், தொகுதி செலவு கொடுப்பாங்கள்ல. அப்போ டிடிவி தினகரன் டிசம்பர் மாதம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது சில விஷயம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அண்ணாமலை இதில் கொஞ்சம் கேம் விளையாடிட்டுருக்காரு. ஏற்கனவே டிடிவி தினகரன் கையில் அதிமுக வரும்னு இதே அண்ணாமலை தான் சொன்னார். அண்ணாமலையை ரொம்ப நம்பிட்டு இருந்தார் டிடிவி. கடைசியாக அண்ணாமலையை தூக்கி போட்டாங்க பிஜேபியிலேருந்தே. இப்போவும் அண்ணாமலை பிஜேபியில் நடக்கிறது அண்ணாமலைக்கு தெரியும்ல. நீங்கள் எல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா உண்மைதான் அது. ஏன்னா டிடிவி தினகரன் உள்ளே இருக்கணும்னு அமித்ஷா விருப்பப்படுவார். நம்ம ஏற்கனவே தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடியை கடைசி நேரத்தில் ஒத்துக்க வச்சுக்குவாங்க. இப்போ வேணால் எடப்பாடி பழனிசாமி நினைக்கலாம், கடைசி நேரத்தில் ஒத்துக்க வச்சுருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் வழி இல்லை. உட்கட்சியில் அதிமுக உட்கட்சியில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டோம். அவர் டிடிவி தனி கட்சி வச்சுருக்காருங்க, அவர் எப்படிங்க நீங்கள் சேர்க்க விடாமல் பண்ணுவீங்க? ஓபிஎஸ் ஓகே கதை, ஓபிஎஸ்க்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டோம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஜிகே வாசன் அவர்கள், மூப்பனார் அவர்களுடைய அந்த நினைவு நாளுக்கு கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அழைப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிடிவிக்கு அழைப்பு இல்லை. அப்போ அவரே என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி மனம் கோணாமல் நடந்துக்கணும். ஏன்? அவர் கொடுக்குற ஒரு சீட்டுக்காக. வரக்கூடிய எம்எல்ஏ சீட்டில் நம்ம வாசன் கட்சிக்கு 1 தான் கொடுப்பாங்க அவருக்கு இருக்க ஆதரவுக்கு. அப்போ அந்த 1 ஜெயிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு தேவை. இதே நிலைமை தான் தமிழிசையிலேருந்து நயினார் நாகேந்திரன்லேருந்து வானதி அவர்கள் எல்லாமே. வானதி அவர்கள் ஜெயிக்கணும்னா வேலுமணி நினைக்கணும், அதிமுக வேலை செய்யணும், இல்லைன்னா தோற்றுருவாங்க. அதான் நிதர்சனம். அப்போ இவர்கள் எல்லாம் எப்படி எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்வாங்க? இன்னொன்று, இந்த எல்லாருக்கும் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும். அப்போ இவரெல்லாம் என்ன நினைப்பாங்க? டிடிவி தினகரன் இருக்கட்டுங்க, எடப்பாடிட்டு எப்படியாவது பேசி டிடிவி தினகரன் உள்ளே கொண்டு வாங்க அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க அமித்ஷாட்ட போய். அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாராம், முதல்ல நீங்கள் பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க, ஒழுங்காக வேலை செய்யுங்கிற ரேஞ்சில். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமரை மோடிக்கு போன ரிப்போர்ட்டில் இப்படி இருந்ததுன்னா திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா சர்வதேச ஊடகங்களை வைத்து வாரம் எடுத்துகிட்டு இருக்காங்க அமித்ஷா. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டு இப்படியே போனால் கதையாகாது. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய பேரை சேர்க்கணும். பாட்டாளி மக்கள் உடைஞ்சது இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பலவீனம். அதனால தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார்.
நிறைய பேர் சொல்கிறாங்க எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கிறார். ஆமாம், பிடிவாதம் தான் பிடிக்கிறார், அதில் மாற்று கருத்துலாம் இல்லையே. எல்லாரும் சேர்ந்தால் கூடி வாழ்ந்தால் கோன்மை நன்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைனா கூடி வரக்கூடியவர்கள் யாருன்னு எடப்பாடி பார்க்குறாருல. ஒரு பக்கம் கேஸ் போட்டு கட்சியை நடத்த விடாமல் பண்ணி 2 வருஷம் ரொம்ப பாடாப்படுத்தி இப்போ கூட கேஸ் போட்டுட்டு இருக்க ஓபிஎஸ்ஐ எப்படி சேர்த்துக்குவார்? அவர் ரேங்கிலேருந்து யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. இவ்வளோ நாள் கட்சி கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு. இப்போ அவருக்கே சவால் விடுற மாதிரி சிலதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் திடீர்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு? அமித்ஷா சொல்லிட்டார் கூட்டணி ஆச்சு, எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஆச்சுங்கிறார், இவர் அமைதியாவது இருக்கணும். டிடிவி தினகரன் அவரும் எடப்பாடி பழனிசாமியை கோவப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒத்துக்குவார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லியிடம் பேசிவிட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அதனால் செங்கோட்டையன் பிரச்சனை வந்து பெருசாகாது, சுபம். அதாவது செங்கோட்டையன் அப்படியே திட்டினால் கூட அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டு போங்கப்பா, அடுத்த வேலையை பாருங்கப்பாங்க ரேஞ்சுக்கு வந்துருந்தாங்க. கோபியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு கோஷ்டி இருக்குது. ஏன்னா பல பேர்கிட்ட இவர் சண்டை போட்டுட்ருக்காரு. சீனியருங்கிற முறையில் பல பேர்கிட்ட ஒரு நல்லுறவு இல்லை. ஏற்கனவே அங்கே வந்து செங்கோட்டையனுக்கு மீறி ஆள்லாம் போட்டாச்சு. செங்கோட்டையன் போனால் அவர் சுயேட்சையாக நிற்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு போகணும். திடீர்னு பெரியார் படத்தை கொண்டு வரும்போது தான் யோசிக்கணும். அதையும் தாண்டி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு திடீர்னு பிஜேபி டிடிவி தினகரன்ட்ட பேசினா ஆட்டோமேட்டிக்காக டிடிவி தினகரன் கூட்டணிக்கு போயிடுவார். அவருக்கு சீட்டு தாங்க முக்கியம். செங்கோட்டையன் கூட போனால் என்ன கிடைக்கும்? செங்கோட்டையன் அவர் தொகுதியில் கஷ்டப்பட்டு ஜெயிப்பார், தோப்பார். செங்கோட்டையனால் டிடிவிக்கு என்ன லாபம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னொன்று, இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். பிஜேபி நேரடியாக இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மனம் கோணாமல் இருக்கணுங்கிறதுல அமித்ஷா ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்னொன்று, மறைமுகமாக கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒருவேளை எடப்பாடிக்கு இது தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம். இப்போ தான் இப்போ ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோம்னு சொல்லி ஒரு முடியாதுன்னு சொல்லி இப்போ தான் கூட்டணிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவர் கூட்டணிக்கு வந்ததுனால தான் அண்ணாமலையே இன்றைக்கி வந்து நட்டாத்தில் விட்டுட்டாங்க. அதனால் எடப்பாடிக்காக யாரையும் அவர்கள் பகித்து கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு பிஜேபி நினைக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், திடீர்னு பெரியார் படத்தை வைக்கிறது, ஆதரவாளர்களை சந்தித்து பேசுறது, இதெல்லாம் ஒரு 2-3 நாள் நடக்குங்க. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவுட் ஆயிடுவார். அதெல்லாம் மக்கள் வந்து அதெல்லாம் இப்போ செங்கோட்டையன் போனதுனால தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக புறக்கணிச்சிருவாங்களா? செங்கோட்டையன் போனால் ஒரு தொகுதியில் பிரச்சனை வரும். ஒரு தொகுதி முக்கியம் தான், அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். பட் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகுது, கட்சி உடைந்து விட்டது அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் கொண்டு போகிறாங்க. செங்கோட்டையன் போயிட்டார், அவர் போயிட்டார், இவர் போயிட்டாருன்னு. சார், ஏற்கனவே ஓபிஎஸ் போய் தானே அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. கட்சியாக ஓபிஎஸ் கூட நிறைய பேர் போயிட்டாங்களா? ஓபிஎஸ் கூட இருக்கவங்களே நிறைய பேர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செங்கோட்டையன் வேறு ஒரு கணக்கு போடுறாரு. அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார். இன்னொன்று, ஒரு அளவுக்கு மீறி, ஏன்னா இந்த வயசுக்கு அப்புறம் வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாது. இந்த வயசுக்கு மேலே கட்சியெல்லாம் உடைக்கலாம் முடியாது. அவருக்கு நல்லாவே தெரியும், செங்கோட்டையன் சீனியர் தான். அவர் என்ன யோசிக்கிறார்? தனக்கு மரியாதை இல்லை. இப்போ வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி ஜெயித்தால் இன்னும் மரியாதை போயிடும். எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது, வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இப்போ இவ்வளோ தூரம் வந்து செங்கோட்டையன் வந்து நான் தனியாக மீட்டிங் போட போகிறேன்னு சொல்கிறாரு. எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் எடப்பாடி ஒரு வேளை சேர்த்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செங்கோட்டையனுக்கு மரியாதை இருக்குமா? அதிமுக சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டீங்க. ஓபிஎஸ் நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும். எடப்பாடி எப்படி ஏற்றுக்குவார்? இந்த சிக்கலே சீர்ந்தாலும் செங்கோட்டையன் இல்லை சுமூகமாக பிஜேபிலாம் சேர்த்து வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு இனிமேல் அதிமுகவில் எதிர்காலம் இல்லை. வரக்கூடிய தேர்தல் முதல்ல சீட்டு கொடுக்குறாங்களானே தெரில. அவருக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் வந்து எடப்பாடி எதுக்குனுங்கிற முடிவுக்கு வந்தது காரணம், இனிமேல் நமக்கு ஒன்றும் இல்லை, அதிமுகவில் எலெக்ஷனில் நிற்கவே வேணாம், நான் எலெக்ஷன் வந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் கூட போகலாம். ஏன்னா எலெக்ஷனில் சீட்டே கொடுக்க மாட்டாங்க போது வேறு ஏதாவது முடிவு எடுக்கணும்ல. மற்ற கட்சிக்கு போய் ஏதாவது தேவையில்லாமல் அவமானம் வந்துருச்சுன்னா. அதனால் செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது வந்து அதிமுகவை எந்த விதத்திலும் பாதிக்காது. தொடர்ந்து நம்ம சொல்கிறது ஒரு விஷயந்தான், அமித்ஷாவையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, எடப்பாடியும் குறைச்சி மதிப்பிட முடியாது. கண்டிப்பாக எடப்பாடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இங்கே வியூகங்களை வகுப்பார்கள். இந்தியா முழுக்க வியூகங்களை வைத்த அமித்ஷா தமிழ்நாட்டை வந்து தொடர்ந்து வரும்போதே தெரியும் எவ்வளோ சீரியஸாக இதை பார்த்துட்ருக்காங்கன்னு. இனிமேல் இப்போவும் சொல்கிறோம், இப்போவும் வலிமையான ஒரு கூட்டணியாக திமுக இருக்குது. ஆனால் இந்த கூட்டணியை உடைக்க முடியுமானா நமக்கு தெரிஞ்சு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை பண்ணலாம். இதெல்லாம் பிஜேபி எதையும் பண்ணும். இன்னொரு 8 மாதம் கட்டிருக்கில்ல, எடப்பாடியும் ஐடியா கொடுப்பார்ல. எடப்பாடிக்கும் இந்த வாழ்வாசவா பிரச்சனை. அதனால் நமக்கு எடப்பாடி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி வந்து திமுகவுடைய அந்த சிஸ்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதோ அது மாதிரி எடப்பாடி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இந்த பிரச்சாரத்துக்கு போகிறது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக அப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல நினச்சோமா இந்தளவுக்கு வரும்ன்ட்டு? பிஜேபியோட போனால் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். திமுக கதறுது, பிஜேபியோட போயிட்டீங்கன்னு.
அப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் போனதுனால பல விஷயங்கள் அவருக்கு சாதகமாக அமைந்து விட்டன. அதனால் இப்போ வந்து பெரியார் படம் வைக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இது வந்து செய்தியாக்கலாமே ஒழிய பெரிய ஒரு பிரளயம் வெடிக்காது. பிஜேபி அதை விடாது. ஏன்னா இந்தியாவை ஆட்டி படைக்கக்கூடிய பிஜேபி வந்து இவர்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் பக்காவாக பண்ணுவாங்க. எடப்பாடியை சம்மதித்து வைத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கான வேலை பண்ணுவாங்க. ஓபிஎஸ் வேணால் வெளியே இருக்க வைக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவல்கள் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.